ஓம் சாய்ராம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த பாரம்பரிய அரிசி சீரீஸில் கருங்குருவை அரிசி. நான் இந்த கிராமியம்ன்ற ஸ்டோர்லேருந்து வாங்கினேன். நான் ஒருத்தருக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த ஹாஃப் கப் மெஷர் எடுத்துட்டு இந்த மாதிரி சோக் பண்ணி வச்சுருக்கேன். 3 hours சோக் பண்ணியிருக்கேன். இது லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். இது இந்த மெத்தடில் என்ன பண்ண போகிறோம், டைரெக்டாக குக்கரில் வேக வைக்கிறேன். ஸோ இது நல்லா வாஷ் பண்ணி 3 hours சோக் பண்ணுது. இது 1:4 மெஷர் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக 45 minutesல நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஸோ ஒரு குக்கரில் நீங்கள் 4 மெஷர் வாட்டர், இந்த ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது 1 cup 3 cups தண்ணியும் ஊற்றி டைரெக்டாக அடுப்பில் வச்சிடலாம். நல்ல கொதி வரட்டும். நல்ல கொதி வந்த பிறகும் நம்ம வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 45 minutes வச்சிங்கன்னா தான் இது சாஃப்டாக வேகும், சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அடிக்கடி இந்த ரைஸும் சேர்த்துக்கணும் நம்ம. அதுக்காக தான் நான் காட்டுறேன் ஸ்பெசிஃபிக்காக. ரொம்பவே ஃபைபர் ரிச்சு. ஸோ நிறைய சாப்பிட முடியாது. டயபெட்டிக் பீப்புளுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் கொதிச்ச பிறக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வெயிட் போட்டுருங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு பாருங்க. இது 45 minutes கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இது நீங்கள் லஞ்சுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாதமாக சாப்பிடணுன்னா இந்த மாதிரி வேக வச்சு நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். இது ரைஸ் கொஞ்சமாக தான் எடுத்துக்க முடியும். அதனால தான் அந்த வேக வச்ச போர்ஷனில் ஹாஃப் போர்ஷன் தான் எடுத்திருக்கேன். கூட்டு பொரியல் அந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். இது வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு நல்லாயிருக்கும். சாம்பார் இல்லைன்னா உங்களுக்கு பொரியல், கூட்டு, கீரை அந்த மாதிரி வச்சு சாப்பிட இது நல்லது. லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ இதை ரெக்கமெண்ட் பண்றாங்க எல்லா டாக்டர்ஸும். அதாவது பாரம்பரிய அரிசி வகையில இதுவும் ஒரு இது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பாருங்க, சாப்பிட்டு ஹெல்த்தியா இருங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ.